ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2026 அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 11 ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் செப்டம்பர் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ குரூப் 2 2A 2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நியூவாக அப்ளை பண்ண போகிறவங்க, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாரும் என்னென்ன விஷயங்கள் அப்ளை பண்ணணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு எந்த மாதிரி கொண்டு போகணும், பிஎஸ்டிஎம், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துலாம். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு டவுட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வருஷக்கணக்காக படிச்சுட்ருக்கோம், மாதக்கணக்காக படிச்சுட்ருக்கோம். அப்ளிகேஷனில் ஒரு சில விஷயங்கள் தப்பானா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா எக்ஸாம்ஸ் கவுன்சிலிங் போகும்போது ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இதை வந்து பயம்படுத்தணும் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அப்ளை பண்ணும் போது நிதானமாக கரெக்டாக பண்ணிட்டா நமக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா? இன்கேஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும் போது அது கவர் ஆகலை அப்படின்னா அதேமாரி கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி பார்த்துருவோம். ஸோ ஆகஸ்ட் 11 ஓப்பன் ஆகிருக்கு. செப்டம்பர் 9 லாஸ்ட் டேட். ஸோ லாஸ்ட் நாள் வரைக்கும் இழுக்க வேணாம், முடிஞ்ச வரைக்கும் ஆகஸ்ட்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். லாஸ்ட் டேட்டில் வந்துட்டு அப்ளை பண்ண முடியல, உள்ளே போகலை, பேமெண்ட் ஆகலை, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து வரும். அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஆகஸ்ட் 31 நீங்கள் முடிச்சிடணும். ஓகே, சரி பார்த்துலாம். அண்ட் குரூப் 2 2Aக்காக ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு வித் ஆஃபர் ப்ரைஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர். ஓகேவா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கிளியராக சொல்கிறேன். ஃபோட்டோ புதுசாக தான் எடுக்கணும். பழைய ஃபோட்டோ இருக்குது அப்லோட் பண்ணலாமா கேள்வி கேட்காதீங்க. தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் கலராக இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இருக்கணும், அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட். ஓகே, அண்ட் டேக்கன் இன் ஃபோட்டோ ஸ்டூடியோ. நீங்கள் மொபைல் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்டூடியோவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும். உங்களோட ஷர்ட் கலரோ இல்லை ஒரு ட்ரெஸ் கலரோ டாப் கலர் எல்லாமே உங்களுக்கு கலராக வந்திருக்கணும். ஸோ அகேன்ஸ்டாக வந்திருக்கணும். கிளியராக பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் ப்ளூவாக இருக்குது, பேக்ரவுண்ட் வேறு கலர் இருக்குது, அப்ளை பண்ணலாமா அந்த டவுட் கேட்காதீங்க. அப்ளை பண்ணக்கூடாது. ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும். உங்களோட ஃபோட்டோ கலராக வந்திருக்கணும். ரைட்டா? அண்ட் சைஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது 4.5 சென்டிமீட்டரில் 3 சென்டிமீட்டர் உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்திருக்கணும். அண்ட் 1.5 சென்டிமீட்டரில் உங்களோட நேம் அண்ட் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அந்த டேட் நீங்கள் வந்து போட்டிருக்கணும். அதாவது ஆகஸ்ட் 11 வந்திருக்கு இல்லையா? ஸோ அங்கேருந்து அப்ளிகேஷனுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 11க்கு அப்புறம் ஒரு டேட் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, கரெக்டாக வந்திருக்கும். சரி, இந்த சைஸ் நீங்கள் ஸ்டூடியோவில் வந்து காமிங்க, அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கான சைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. 20 to 50 KB 200 dpi. அண்ட் அந்த ஃபைல் இருக்குல்ல, நீங்கள் ஃபோட்டோ வந்து எடுக்கும் போது அந்த ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஃபோட்டோகிராஃப் அப்புறம் மாதிரி மாற்றிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விக்னேஷ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்தால் விக்னேஷ் அப்படி தான் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும் போது அந்த ஃபைல் விக்னேஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃப் அப்புறம் மாதிரி மாற்றிக்குவாங்க. ஓகே, சரி. இன்கேஸ் ஸ்டூடியோவில் எனக்கு இந்த சைஸ் வரலை அப்படின்னா கவலையே பட வேணாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுங்கள், ஒரு சாஃப்ட் காப்பி வாங்கிக்கோங்க. ஓகே, ஃபோட்டோலாம் ஜூம் பண்ணி இந்த இமேஜ் வந்து காட்டுங்க. அதாவது பாருங்கள், நெக் வரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கணும். அதாவது முக்கால்வாசி உங்களோட ஃபேஸ் தான் கவர் ஆகிருக்கணும், காது கிளியராக இருக்கணும், ஸ்பெக்ஸ் நீங்கள் போட்டுறக்கூடாது. அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு ஒரு சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணிக்கோங்க. சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணிவிட்டு கூகுளில் நாமளே ரெடி பண்ண முடியும். பார்த்துடலாமா? ஸோ இங்கே பாருங்கள், கூகுளில் டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்புறம் மாதிரி போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சாஃப்ட் காப்பி ஸ்டூடியோவில் வாங்கிட்டு வந்துட்டு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நீங்கள் என்ன நேம் வந்து கொடுக்க போகிறீங்க, உங்களோட நேம். ஓகேவா? ஸோ நேமு கிளியராக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட் என்ன இருக்கோ அதை வந்து பார்த்துட்டு இந்த ஆர்டரில், அதாவது இனிஷியல் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் நேம் இருக்கணும், அதை பார்த்து கிளியராக வந்து கொடுத்துக்கோங்க. டேட் என்ன கொடுக்க போகிறீங்க, அதாவது ஆகஸ்ட் 11க்கு அப்புறம் எந்த டேட் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ அப்ளை பண்ணமோ அன்றைக்குன்னா அன்றைக்கி டேட்டே வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு கீழே கன்வெர்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கன்வெர்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் ரெடி ஆகிடும். நீங்கள் ரொம்ப பெரிய வேலை செய்யவே வேண்டாம். நீங்கள் லேப்டாப்பில் சைஸை சூஸ் பண்ணணும் அந்த விஷயங்களே வேண்டாம். கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்பல்சரி கொடுத்தா போதும். டெக்ஸ்ட்டு, டேட்டு, ஃபைல் சூஸ் பண்ண போகிறீங்க, ஃபைல் வந்து கிடச்சிடும். சிக்னேச்சரும் அதே மாதிரி தான். ஸோ சைன் பாருங்கள், ஒரு பாக்ஸ் வந்து வரையணும், 6 into 2 சென்டிமீட்டர் வரையணும். இந்த மாதிரி 10 to 20 KB இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஒரு ஒயிட் ஷீட்டில் உங்கள் சைன் வந்து போடுங்க, அந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி சைன் கம்ப்ரஸர் போட்டால் போதும். ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல் அப்லோட் பண்ணுங்கள், சிக்னேச்சர் ரெடி ஆகிடும். ரைட்டா? அப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபுக்கும் சிக்னேச்சருக்கும் ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியமே இல்லை. ஃபோட்டோவுக்கு ஒரு சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணிக்கோங்க, சிக்னேச்சருக்கு ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் வந்து போட்டுக்கோங்க.
அதை அப்படியே நீங்கள் கூகுளில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி இருக்க ஏஐ மோடில் எல்லாமே கிடைக்கும் போது இதுவும் ஈஸியாக கிடைக்கும், பார்த்துக்கலாம். பட் ஒரு விஷயம், ஃபோட்டோ மாற்றினதுக்கு அப்புறம் அது ஃபோட்டோகிராஃப் அப்புறமா நீங்கள் வந்து மாற்றிக்கணும். photograph.jpg அண்ட் signature.jpg. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்லோட் பண்ணிட்டேன் தப்பாகுமான்னு கேட்டால் அப்ளிகேஷன் மோஸ்ட்லி எடுத்துக்கும், உள்ளெல்லாம் வந்து பின்னாக போயிடும். பட் கவுன்சிலிங் போகும்போதோ இல்லை மெயின்ஸ் அப்ளை பண்ணும் போதோ இது ப்ராப்ளமாக வரலாம். ஃபிலிம்ஸ்க்காக மட்டும் கிடையாது இல்லையா, ஃபிலிம்ஸ் முடிக்கணும், அப்புறம் மெயின்ஸ்க்கு கொஞ்சம் அப்ளை பண்ணணும், அப்புறம் கவுன்சிலிங் போக வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட ஜாப் வரைக்குமே அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நிதானமாக பார்த்து அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ tnpsc.gov.in அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே சைடில் நீங்கள் வந்து பார்க்க முடியும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் யூசர். ரைட், ஓகே. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்கும். ரைட் சைடு கார்னரில் வந்து பாருங்கள், தமிழ் வேணும் அப்படின்னா தமிழ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ புதிய பதிவு செய்ய விழைவர் அப்புறம் மாதிரி வரும். இல்லை இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போது இங்கே 2 ஆப்ஷன் வந்து இருக்குங்க. என்ன அப்படின்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படின்னும் ரெஜிஸ்டர் யூசர் லாகின் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி வந்து வேணும் அண்ட் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து பின்னாக வேணும். ரைட்டா, டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்க, இப்போ லாஸ்ட்டாக குரூப் 1 அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. டிஎன்பிஎஸ்சி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸாமுக்கு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அது இல்லாமல் அப்ளை பண்ண முடியாது. அப்போது இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும், ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். இன்கேஸ் நான் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு ஐடியும் பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு அப்படின்னா ஃபர்கட் லாகின் ஐடி கிளிக் பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அண்ட் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர், மெயில் ஐடி அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் அது மூலிமா பாஸ்வேர்டும் மெயில் ஐடியும் லாகின் ஐடியும் மறந்து போனாலும் எடுத்துக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தால் நிச்சயம் லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும், அதை வச்சு தான் அப்ளை பண்ண முடியும். மறந்துட்டால் ஃபர்கட் ஐடி ஃபர்கட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணி அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, சரி. நான் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணதே இல்லை. லாஸ்ட்டு குரூப் 1 வந்து பண்ணலை, இப்போ குரூப் 1 பண்ணலை, குரூப் 2 பண்ணவே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து பின்னாக போகும். ஸோ லாகின் ஐடி கிரியேட் பண்ணணும். ஸோ லாகின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா, ரொம்ப பேசிக்கான விஷயம். உங்களுக்கான ஒரு ஐடி இருக்கும், அதில் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி, உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், ஆதார் கார்டு, ஃபோட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அட்ரஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியும் பாஸ்வேர்டும் கிடைக்கும். அதை வச்சு எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புதுசாக உள்ளே வரவங்க லாகின் ஐடி எப்படி கிரியேட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். புதுசாக உள்ளே வரவங்க எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும், இந்த மாதிரி கொண்டு போக முடியும், இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். புரியுதா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. லாகின் ஐடி கிரியேட் பண்ணிட்டா மட்டும் எக்ஸாம் அப்ளை பண்ணதா கணக்கு இல்லை. லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஒரு என்ட்ரி மாதிரி தான், அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும், குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெஜிஸ்டர் வந்து பின்னாக்கா நியூ யூஸில் வந்து இருக்கிறேன், அப்ளை பண்ணிட்டேன். என் கையில் என்ன இருக்குது, இப்போது ஒரு லாகின் ஐடி எனக்கு வந்து பின்னாக்கா கிடச்சாச்சு, ஒரு பாஸ்வேர்டு எனக்கு வந்து பின்னாடி கிடச்சாச்சு. இது ரெண்டுமே வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போது ரெஜிஸ்டர் யூசர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சா கோட் என்டர் பண்ணி உள்ளே வந்து போகணும். ஓகே, ஸோ லாகின் ஐடி என்டர் பண்ணும்போது மேனுவலாக டைப் பண்ணுங்கள். இப்போ லாகின் ஐடி கிளிக் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் பேர் போடுறீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது இப்போ நீங்கள் விக்னேஷ் அப்படின்னு டைப் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் வந்து பின்னாக வந்துடும். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் இதை டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹெச்சுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு ப்ராப்ளம் வந்து வரலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா மேனுவலாக டைப் பண்ணுங்கள், அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஐடி இந்த மாதிரி தான் வந்து வரும். கிளியராக வந்து பாருங்கள், அதாவது ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லையான்ற விஷயம் வந்திருக்கும். ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல கரண்ட் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ண போகிறீங்க. உங்கள் ப்ரொஃபைல் எதனா மாற்றணும் அப்படின்னா எடிட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிஆர் வந்து மாற்றிக்க முடியும். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் அப்ளை பண்ண எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துருப்பான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரொஃபைல் டவுட்டுக்குன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே பார்த்துட்டு கரண்ட் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ரீனாக இருக்கு இல்லையா, அதாவது கிளிக் ஹியர் டு செலக்ட் எக்ஸாமினேஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2 எக்ஸாம் வருது பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 2 2A, அப்புறம் கம்பைன் டெக்னிக்கல். ஸோ நம்ம அப்ளை பண்ண போகிறது கம்பைன் சிவில் சர்வீஸ், அதாவது குரூப் 2வும் சரி குரூப் 2A சரி 2 பேருமே ஒரே எக்ஸாம் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ப்ரிலிம்ஸ் எல்லாருக்குமே காமன் தான். இதை அப்ளை பண்ணி முடிச்சு எக்ஸாம் எழுத போகிறோம். இதில் வர மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம மெயின்ஸில் குரூப் 2 எழுத போகிறோமா குரூப் 2 எழுத போகிறோமா தெரிய வரும். இப்போ குரூப் 2 தனியாக குரூப் 2A தனியாக கிடையாது. இதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஸோ நோட்டிஃபிகேஷன் படிக்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் தெளிவாக கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் 9 கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம் டேட் நவம்பர்
ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ அப்ளை நவ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளை நவ் கிளிக் பண்ணால் அகைன் லாகின் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே குரூப் 2 2A அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ கிளிக் ஹியர் அப்ளை அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே ரைட். ஸோ நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும் மொத்தம் வந்து 11 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த 11 ஸ்டெப்பும் அப்ளை பண்ணி முடிச்சா தான் எக்ஸாம் அப்ளை பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ என்ன விஷயங்கள்லாம் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ரெக்யர்மெண்ட், என்ன எக்ஸாம் வந்து வருது, அப்ளிகேண்ட், நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில், ஸ்பெஷல் கேட்டகரி, அப்புறம் எலிஜிபிள் இருக்கா இல்லையா, 10th and 12th and PG UG அகாடமி கொடுக்க போகிறோம், டெக்னிக்கல் லைக் டைப்பிங் அந்த மாதிரி இருக்க நம்ம கொடுப்போம், அப்புறம் PSTM இருக்கா இல்லையா, எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுப்போம், டாக்குமெண்ட் வந்துருக்கும். இது எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து வரப்போகுது. ஓகே, இப்போ வந்து பண்ணிடலாமா? ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் படித்து பார்த்துட்டு கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க வந்திருக்கு, கைண்ட்லி செலக்ட் அண்ட் அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர். ரைட்டா? ஸோ இங்கே தான் நீங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. நோட்டிஃபிகேஷன் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க, என்ன சைஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் TNPSC ஃபோட்டோ கம்ப்ரஸர் அண்ட் சைன் கம்ப்ரஸரில் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ என்ன பண்ணுங்கள், சூஸ் ஃபோட்டோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ டேட் வந்து போட்டிருப்பீங்களா, அந்த டேட்டை இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோ அப்புறம் மாதிரி கிளிக் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் சூஸ் ஃபோட்டோ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஃபோட்டோ டேட் என்னைக்கு எடுத்துக்கோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். சேவ் ஃபோட்டோ. ரைட்டா? ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டா உங்களுக்கு இந்த இடம் வந்து க்ரீனாக வந்து மாறும், இல்லை ரெட்டாக வந்துருக்கும். ரெட்டாக இருந்தால் அது தப்புன்னு அர்த்தம், க்ரீனாக இருந்தால் தான் சரியாகுன்னு அர்த்தம். பண்ணிடலாமா? ஸோ பாருங்கள், நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபோட்டோ அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி க்ரீனாக வந்து வந்தாச்சு. அப்போ ஃபோட்டோ சரியாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சிக்னேச்சர் அதே மாதிரி அப்லோட் பண்ணிடலாம். சிக்னேச்சர் முடிச்சாச்சு. ஓகே, சிக்னேச்சர் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி க்ரீனாக வந்து பின்னாடி வந்தாச்சு. ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் கலர் டயலாக் பாக்ஸ் வந்தால் தான் சரியாக இருக்குது, க்ரீன் வரலன்னா தப்பாக இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணணும். ஓகே, ஃபோட்டோ சைன் ஓவராக இதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது ஓடிஆர் நம்ம என்ன வந்து கொடுத்துருக்கோம், உங்களோட நேம், மொபைல் நம்பர், உங்களோட அப்பா நேம், அம்மா நேம், நேட்டிவிட்டி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓடிஆர் என்ன கொடுத்தோமோ எல்லாமே இங்கே வந்துருக்கும். ஸோ ஓடிஆரும் இதுலேயும் சரியாக இருக்கா ஒன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஏன்னா ஓடிஆர் இருக்கிற விஷயங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். சரியா? ரைட். இப்போ இங்கே பாருங்கள், வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட், உங்களோட இனிஷியல், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனல் கேட்டகிரி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுக்க போகிறீங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன நம்பர் தான். இங்கே நேம் என்ட்ரு பண்ணும் போது தயவு செஞ்சு மேனுவல் டைப் பண்ணுங்கள். மொபைல்லையோ நீங்கள் பண்ணும் போது என்ட்ரு பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை ஆகும். பட் VIGன்னு வரும்போது ஒரு ஸ்பேஸ் ரெடி ஆகிடும். ஓகே, அப்போ VIGNESH அப்படின்னு மேனுவலாக ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். அப்போ சரியாக பண்ண முடியும். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் ஓடிஆரில் எடிட் பண்ணி சரி பண்ணிக்க முடியும். பண்ணலாமா? ஸோ அடுத்த பாக்ஸில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் கிளியராக செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஒரு விஷயம் கிளியராக வந்து பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கேட்கப்பட்டிருக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அப்புறமே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் ஆர் நோ வந்து கொடுக்கணும். ஸோ நோ கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிட போகுது. எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கிளியராக வந்து பார்த்துக்குவாங்க. பர்சன்டேஜ் வந்து 40க்கு மேலே இருக்கா, 40க்கு குறைவாக இருக்கா, 40க்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா என்ன கேட்டகரி, அதாவது நம்மளுக்கு என்ன விஷயம், பார்வை கம்மியாக இருக்கா, இல்லை காது வந்து கம்மியாக கேட்குதா, ஹைட்டு பிரச்சனையா, என்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கோ, அதாவது கவர்மெண்ட்டில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது கிளியராக செக் பண்ணி பார்த்து கொடுங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கட் ஆஃப்க்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? கட் ஆஃப் வந்து 5 மார்க் 6 மார்க் வந்து மாறும் போது இதை மாற்றி கொடுத்தா ப்ராப்ளம் வந்து வரலாம். பிலோ கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் வந்து பின்னாக இருக்கும், இதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு. அப்போ எஸ் ஆர் நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரைப் வேணுமா, ஸ்க்ரைப் வேணாமா, இப்போ கண்ணுக்கு ப்ராப்பராக தெரியல, ஸ்க்ரைப் வந்து கேட்கணும். நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற சில விஷயம் வந்து பின்னா கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஏமாற்ற முடியாது. எஸ் கொடுத்தா சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதே ஃபார்மெட் தான் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ எல்லாம் என்டர் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ் ஆர் நோன்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் நம்பர், என்ன ஃபோர்ஸ் இருக்கீங்க, என்ன கேட்டகரி, எப்போ ஜாயின் பண்ணி எல்லாமே கேட்பாங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்ற பட்சம் நோ கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் உள்ளே வந்து பின்னாக போயிடும். ஓகே, பேசிக்கான விஷயம் தான். ஸோ அடுத்த கேள்விகள், ஃபர்ஸ்ட் திங் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமில் இருக்கிறோமா, அதாவது கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறோமா இல்லையா அப்புறமா கேட்டிருக்காங்க. எஸ் நோ பார்த்து கொடுங்க. எஸ் கொடுத்தா அப்படின்னா என்ன ஆர்கனைசேஷன், எப்போ ஜாயின் பண்ணணும், என்ன போஸ்ட் இருக்கும் அதெல்லாமே கேட்டிருப்பாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்து கொடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் டிபார் ஆயிருக்கீங்களா, எஸ் அப்படின்னா எஸ் அப்படி கொடுத்துட்டு என்ன போஸ்ட் இருந்தீங்க, எந்த பீரியடில் நீங்கள் அந்த போஸ்ட் வந்து வெளியே வந்தீங்க, அதாவது கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் போது உங்களை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்களா, அது எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு. அது எஸ் ஆர் நோ அதை பார்த்து வந்து கிளிக் பண்ணுங்கள். நோ கொடுத்தா எதுவுமே கிடையாது, எஸ் கொடுத்தா நெக்ஸ்ட் கொடுத்தாகணும். அடுத்த விஷயம்
கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோ தான் கொடுத்தாகணும். எஸ் கொடுத்தா ஆல்மோஸ்ட் உள்ளே வந்து பின்னாக போகாது. ஸோ கிளியராக வந்து பார்த்து கொடுங்க. அடுத்த விஷயம், லிவிங் மோர் தென் ஒன் ஸ்பௌஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ இதையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. ஸோ எல்லாமே உங்களோட பர்சனல் விஷயம் தான். பட் எஸ் கொடுத்தா ஐ திங்க் உள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன். எஸ் பாருங்கள், யூ மஸ்ட் நாட் ஹாவ் மோர் தென் ஒன் லிவிங் ஒய்ஃப் ஆஸ் பர் செக்ஷன் 24 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிரிமினல் கேஸுக்கும் அதே மாதிரி தான். ஸோ எஸ் நோ பார்த்து கொடுத்துட்டு கிளிக் பண்ணி சேவ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் போயிடும். ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்கும் போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில விஷயம் வரல அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கலாம், நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க, 10th எஸ்எல்சி வந்து கேட்கப்பட்டிருக்கு. 10th வந்து கொடுக்க போகிறீங்க. டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ரிசல்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சர்டிஃபிகேட் நம்பர் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இங்கே கேட்கப்படுறது சர்டிஃபிகேட் நம்பர், ரோல் நம்பர் கிடையாது. உங்களோட சர்டிஃபிகேட்டில் டாப்பில் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் தான் இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ 10th வந்து கொடுக்க போகிறீங்க. 10th நீங்கள் கொடுத்தாச்சு. அடுத்தது தமிழை ஒரு பாடம் படிச்சிங்களா, அதாவது பிஎஸ்டிஎம் கிடையாது. இது பிஎஸ்டிஎம் அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து ஃபுல்லாக தமிழ் வந்து படிக்கணும். பட் இதில் தமிழ் ஒன்று படிச்சிங்களா இல்லையா? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் படிக்கும்போது சோஷியல், சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் இங்கிலீஷில் படித்தாச்சு. அண்ட் தமிழும் ஒரு பாடமாக நான் வந்து படிச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் படிக்கும்போது தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா படிக்கலையா அதை வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. அண்ட் பிஎஸ்டிஎம் உங்களுக்கு வந்து வேணுமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிஎஸ்டிஎம் யார் இங்கே அப்ளை பண்ண முடியும்? இப்போ குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் டிகிரி லெவல் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். தமிழ் வழி கல்வி நீங்கள் படிச்சிருக்கணும். தமிழ் ஒரு பாடம் மட்டும் கிடையாது. இப்போ நான் தமிழ் படிச்சிருக்கேன். ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் நான் படிச்சிருக்கேன். தமிழ் ஒரு பாடமாக தான் படிச்சிருக்கேன். பட் தமிழ் நான் படிக்கலை. ஏன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சோஷியல் இங்கிலீஷில் தான் நான் படிச்சிருக்கேன். அப்போது தமிழ் வழியில் நீங்கள் படித்தா எஸ் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு சில இடஒதுக்கீடு வந்து இருக்குது. அப்போ ரிசர்ச் இருக்காலே பார்த்து கொடுத்துக்குவாங்க. 1ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். சரிப்பா, என்கிட்ட 2 டிகிரி வந்து இருக்குது. ஒரு டிகிரி யூஜி நான் வந்து தமிழில் படிச்சிருக்கேன், இன்னொரு யூஜி இங்கிலீஷில் படிச்சிருக்கேன் அப்படின்னா தமிழை வச்சு அப்ளை பண்ண முடியும். பட் யூஜி இங்கிலீஷில் பண்ணிவிட்டு பிஜி நீங்கள் தமிழில் பண்ணால் அது வேலிட் இல்லை. நீங்கள் யூஜிங்க நிச்சயமாக தமிழில் படிச்சிருக்கணும். 1ஆம் வகுப்புல இருந்து யூஜி வரைக்கும் தமிழில் படித்தாதான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். ஓகேவா? இது 10th. 12th அதே மாதிரி தான். டேட் ஆஃப் பப்ளிகேஷன் உங்கள் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும், பார்த்து போடுங்க. நேம் ஆஃப் த கோர்ஸ், அதாவது என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதாவது டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கீங்களா, இது 12th வந்து பார்த்து போடுங்க. நேம் ஆஃப் த போர்ட், சர்டிஃபிகேட் நம்பர், அப்புறம் இங்கேயுமே தமிழ் லாங்குவேஜாக படிச்சிங்களா படிக்கல அது வந்து பார்த்து போடணும். பிஎஸ்டிஎம் வேணுமா வேணாமான்னு போட போகிறது. ஸோ 10th. அடுத்த விஷயம் வந்து பின்னாக்கா 12th. இன்கேஸ் 12th இல்லை, 12th படிக்கல 10th அப்புறம் அப்படின்னா ஐடிஐ வந்து பார்த்து நீங்கள் வந்து பின்னாக்க ஃபில் பண்ணிக்கலாம். டிப்ளமோ படிச்சிருக்கலாம், அதை வந்து பார்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ 10th 12th இல்லைனா உங்களுக்கு ஐடிஐ வந்திருக்கும். ஸோ ஐடிஐ பண்ணல அப்படின்னா டிப்ளமோ. அப்போ என்ன விஷயம் இருக்கும் அது கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் டிப்ளமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா? என்ன விஷயம் அப்படின்னா குரூப் 2A ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் சில டிகிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்போது கோட் நம்பர் 1014 கொடுக்கப்பட்டிருக்கா, டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் 1014 செக் பண்ணி பாருங்கள். அந்த 1014ல் என்ன போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த போஸ்ட்டுக்கு என்ன டிகிரி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகேவா? மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 1014 கொடுத்துருக்காங்க, நம்ம வச்சுப்போம். எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். அப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் படித்த டிகிரி 1014 இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸ் நீங்கள் எம்டியாக விட்டுடலாம், உங்களுக்கு தேவை கிடையாது. சரியா? அப்போது எல்லா டிகிரியும் கிடையாது. இந்த 1014க்கு என்ன டிகிரியோ அது மட்டும்தான் எங்கே பார்க்க முடியும், நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க முடியும். காட்டுறேன் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். 1014 சீனியர் இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சப் சர்வீஸ். அப்போ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இருக்கா இல்லையான்றதை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1014க்கு என்ன டிகிரி வந்து படிச்சிருக்கணும் இது எல்லாமே நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, சேம் டிகிரியும் அதே மாதிரி தான். ஸ்பெசிஃபிக் யூஜி டிகிரி இந்த கோட் இருக்கா செக் பண்ணி பார்த்து போடுங்க. அண்ட் UG 2க்கும் அதே மாதிரி தான், லா டிகிரிக்கும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ எல்லாமே பார்த்து போடுங்க. அண்ட் இல்லை எதுவுமே எனக்கு வந்து இல்லை அப்படின்னா எனி டிகிரி நான் வந்து நார்மலாக வந்து இப்போ நகை படிச்சிருக்கேன்ப்பா, டிகிரி முடிச்சிருக்கேன், என் டிகிரி எங்கேயுமே கவர் ஆகலை அப்படின்னும் போது இதை நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமான விஷயம் தான். இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கலில் எந்த கோடுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இதை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமான விஷயமா வந்திருக்கும். ஓகே, இப்போ லா டிகிரி எல்லோரும் படிச்சிருப்பாங்களா, நிச்சயமாக வந்து கிடையாது. அப்போ லா டிகிரி படித்தவங்க இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் பார்த்து வந்து போட்டுக்கலாம். எல்லாமே பேசிக்கான விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கோங்க. ரைட்? ஓகே, அடுத்தது சேம் பிஜிக்கு என்ன பண்ணமோ யூஜிக்கு அதே மாதிரி தான். ஸ்பெஷல் கேட்டகரி 2215 அண்ட் இல்லைப்பா எதுவுமே நான் வந்து பண்ணல அப்படின்னா எனி பிஜி டிகிரி கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? எல்லாமே பண்ணிவிட்டு அடுத்து விஷுவல் நம்ம வந்து பின்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது விஷுவல் ஸ்டாண்டர்ட். இது கிளியராக பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் 1, 2, 3 அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்.
நீங்கள் தனியாக செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸ்டாண்டர்ட் 1 அப்படின்னா இப்போ நான் வந்து கிளாஸ் போடலை, பவர் கிளாஸ் வந்து போட்டிருப்பாங்களே, கூலிங் கிளாஸ் கிடையாது. பவர் கிளாஸ் நீங்கள் வந்து போடவே இல்லை, எனக்கு நார்மலாகவே கண் நல்லா தெரியும் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் ஸ்டாண்டர்ட் 1 வந்து பின்னாக்க போட்டுக்கலாம். எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, நான் பவர் கிளாஸ் யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னா நீங்கள் 1 யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸ் போட்டிருக்கீங்க, ஓகே, பவர் கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலே நீங்கள் ஸ்டாண்ட் 2க்கு வந்து பின்னாக்க வந்துடுவீங்க. எதுவுமே நான் போட்டது கிடையாது, எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 கிளிக் பண்ணிக்கலாம். பவர் கிளாஸ் வந்து போடுறீங்க, போடுறதுக்கப்புறம் நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்ட் 2 வந்து கொடுத்துக்கலாம். நான் 3 கொடுத்தாலும் ரொம்ப இதுவாக இருக்குது. சில பேருக்கு அந்த பவர் வந்து ரொம்ப கம்மியாக வந்து பின்னாக்க இருக்கும், தலைவலி அந்த மாதிரிலாம் விஷயம் வந்துருக்கும். ஸோ அதிகமான பவர் யூஸ் பண்ணுறீங்க, அது போட்டாலுமே எனக்கு வந்து கிட்ட தெரியாது, கண்ணாடி போட்டாலும் தூரமாக தெரியாது, இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 வந்து பின்னாக்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நார்மல் விஷயம் தான், பெருசாக கிடையாது. ஏன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் வந்து கேட்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னு டவுட் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஆப்டிக்கலில் 1 2 3 செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு கலர் பிளைண்ட்னஸ், நைட் பிளைண்ட்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ் நோ பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது கலர் எனக்கு வந்து கரெக்டாக தெரியுமா, ப்ளூ ஒயிட் அதெல்லாம் கரெக்டாக தெரியுமான்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. அண்ட் நைட் பிளைண்ட், அதாவது மாலைக்கண் இரவில் வந்து தெரியும் அப்படி அந்த விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், நான் வந்து ஜெயிலர் மென்னுக்கும் ஸ்பெஷல் ப்ரிசனுக்கும் இது கொடுத்துருப்பாங்க. அதாவது எத்தனை சென்டிமீட்டர் செஸ்ட் வந்துருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கிளியராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த ஹைட்டு அந்த மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா எஸ் நோ வந்து கொடுத்துக்கலாம். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோ வந்து கொடுத்துக்கலாம். கிளியராக வந்து பாருங்கள், உங்களை ஹைட்டை மெஷர் பண்ணிக்கணும், செஸ்ட்டில் ஃபுல் எக்ஸ்பிரஷன் எவ்வளோ வந்திருக்கு அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ வந்திருக்கு எல்லாமே கொடுத்தாங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பின்னாக போயிட போகுது. பட் எஸ் கொடுக்குறீங்க, ஜெயிலர் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து தான் ஆகணும். மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து கொடுங்க. ஓகேவா? ஸோ ஹைட் இருக்கா அண்ட் செஸ்ட் இருக்கான்றதை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ அடுத்தது டைப்ரைட்டிங் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ், தமிழ், ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ், ஷார்ட் அண்ட் தமிழ். ஓகே, இது இருக்கிறவங்க நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லாதவங்க நோ கொடுத்தா ஒன்றுமே கிடையாது. பட் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன கிரேட் வாங்கியிருக்கீங்க, அதாவது கிரேட் 1, கிரேட் 2, ஜூனியர், ஹையர், சீனியர், லோவர்லேருந்து படிச்சிருப்பீங்க. ஸோ டைப்ரைட்டிங் இங்கிலீஷ், தமிழ் தான் ரெண்டுமே கொடுங்க. ஏன்னா ஒன்று இருந்தால் ஒன்று மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ சில பேர் இங்கிலீஷ் மட்டும் பண்ணியிருப்பாங்க, தமிழ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட்டுக்கே சில போஸ்ட் இருக்குது இல்லையா? அப்போ அதை பேஸ் பண்ணி கட் ஆஃப்லாம் வந்து பின்னாக மாறப்போகுது. அப்போ எஸ் நோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்தா கிரேட் சர்டிஃபிகேட் இஷ்யூ வந்து கொடுக்கணும். தமிழும் அதே மாதிரி தான். ஷார்ட் ஹேண்டும் நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன கிரேட் வாங்கியிருக்கீங்க, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எப்போ இஷ்யூ வாங்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் மட்டும் கொடுக்கலாமானா கொடுக்கலாம், தமிழ் மட்டும் கொடுக்கலாமானா கொடுக்கலாம். அப்போ இங்கிலீஷோ தமிழ் செக் பண்ணி பார்த்துட்டு எது கையில் இருக்கோ அதை மட்டும் வந்து கொடுங்க. ஓகே, இது மஸ்டான்னு கேட்டால் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னு கொடுத்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷனில் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் இருக்குது அப்புறமா கொடுத்துருப்பாங்க. இப்போ சில பேர் கோஆப்ரேஷன் முடிச்சிருக்கலாம், லா முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த டிகிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கன்னியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி விவரங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், மீடியம் பொறுத்த வரைக்கும் அதுக்கான எலிஜிபிள் என்ன கொடுத்துட்டாங்களா அது பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் தமிழ் வழி படித்தா தான் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியும். கிளியராக நீங்கள் அப்ளை பண்ணும் போதே 10th 12th டிகிரி இருக்குன்னு தமிழ் கொடுத்துருவீங்க. இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் முடித்தவங்க மட்டும்தான் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 to 5 ஒரு ஸ்கூலில் வந்து படித்தேன், 6 to 7 ஒரு ஸ்கூலில் படித்தேன், அண்ட் 8 to 10 ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், 11 12 படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். 1 to 5 அந்த மார்க் ஷீட்டே போதும், அந்த டிசியே வந்து போதும், தனியாக வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதிலே கிளியராக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், மீடியம் ஆஃப் த லாங்குவேஜ் தமிழ் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. திரும்ப நான் சொல்கிறேன், தமிழை ஒரு பாடமாக படித்தவங்க இல்லை, தமிழ்லேயே படிச்சிருக்கணும். சோஷியலாக சமூக அறிவியல், கணிதம், ஆங்கிலம்ன்றதை ஃபுல்லாக வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? அவங்க தான் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியும். 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை, 12ல் இருந்து ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்கும் யூஜி டிகிரி தமிழில் தான் படிச்சிருக்கணும். நீங்கள் ஸ்கூல் வேறு ஸ்கூல் படித்தாலும் அந்தந்த ஸ்கூலில் முடியும் போது டிசி வாங்கியிருப்பீங்க, மார்க் ஷீட் வந்திருக்கும், அதை என்ட்ரு பண்ணாலே போதுமான விஷயந்தான். அது கிளியராக கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் வந்து பின்னாக வேண்டாம். ஓகேவா? அப்போ கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூவாக படிக்கணும் அவசியம் கிடையாது. பட் இன்கேஸ் நான் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன், 11th and 12th தமிழ் படிக்கலை, பட் யூ தமிழ் படித்தா அப்படின்னா என்ட்ரு பண்ண முடியாது. சரி, ஓகே. அப்போ 1லேருந்து யூஜி வரைக்கும் எல்லாமே நீங்கள் மினிமம் அந்த 12 13 வருஷத்து எல்லாமே தமிழில் படித்தாதான் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியும். நடுவில் ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. எல்லாமே இங்கே கொடுங்க. ஏன் அப்படின்னா இது 20% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்தா பண்ண முடியும், மாற்றி கொடுத்தா பண்ண முடியாது. கிளியராக பார்த்துக்கோங்க.
அதாவது நம்ம குரூப் 1 அப்ளை பண்ணும்போதெல்லாம் பிஎஸ்டிஎம் நம்ம போட்டு காமிக்க முடியும். பட் இங்கே நீங்கள் 10th and 12th படிக்கும் போதே தமிழ் கொடுத்தா தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது 1லேருந்து டிகிரி வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்தது எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். 2 சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்று வந்து கொடுத்துருமா. அடுத்த விஷயம் பக்கமாக எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கொடுத்துருக்கேன். எனக்கு அடுத்த விஷயம் பக்கமாக செங்கல்பட்டுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இது சம்டைம் நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறீங்கன்னா செங்கல்பட்டு கொடுக்கும்போது அது கடலூர் அந்த மாதிரி போயிடலாம். சென்னை கொடுக்கும்போது கீழே கோயம்புத்தூர் மாதிரி போயிடலாம். ஸோ கிளிக் பண்ணும் போது நிதானமாக பார்த்து அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். சரியா? அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது? சென்னை இருக்கா? ஓகே. பக்கமாக அடுத்து என்ன இருக்குது? தருமபுரி, திண்டுக்கல். இப்போ சென்னைக்கு பக்கமாக எனக்கு காஞ்சிபுரம் இருக்குது, நான் வந்து கொடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு எது பக்கமாக இருக்குது? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை வந்து கொடுக்குறேன். அதுக்கு பக்கமாக என்ன இருக்குது அது பார்த்து வந்து கொடுத்துங்க. திருச்சி வந்திருக்கா? ஓகே, பக்கமாக நான் வந்து கொடுத்துட்டேன். இந்த மாதிரி 2 சென்டருமே பக்கமாக இதை பார்த்து கொடுங்க. நீங்கள் மாற்றி கொடுத்தா வந்து மாட்டிப்பீங்க. ஏன் அப்படின்னா இங்கே ப்ரிலிம்ஸ் நம்ம வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். எதுக்காக 2 சென்டர் கேட்குறாங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, ஃபில் பண்ணும் போது நீங்கள் கொடுத்த சென்டர் 1 வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் சென்டர் 2ல வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ நான் இங்கே வந்து சென்னையோ இங்கே வந்து கோயம்புத்தூர் கொடுத்தேன் அப்படின்னா சென்னை ஃபுல் ஆகிட்டா எனக்கு கோயம்புத்தூர் தான் போடுவாங்க. பட் சென்னை செங்கல்பட்டு போடும்போது பக்கமாக அந்த பின்னாக வந்துடும். ஓகேவா? அண்ட் இங்கே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பேப்பர் 1 ஒரு விஷயமா போட போகிறீங்க, பேப்பர் 2 வேறு சென்டர் வந்து போட போகிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லும் போது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் பேப்பர், தமிழ் காமன் எலிஜிபிள் பேப்பர் எல்லாருக்குமே சேம் தான். எக்ஸாம்ஸ் ஒன்றா எழுத போகிறீங்க, எல்லாருக்கும் ஒரே சென்டர் தான். ஆனால் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் குரூப் 2 தனியாக எழுத போகிறீங்க, குரூப் 2ஏ தனியாக எழுத போகிறீங்க. குரூப் 2 கண்டக்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தான் 2ஏ நடக்க போகுது. ஓகேவா? அப்போது இங்கே வேறு சென்டர் இருக்கும், இங்கே வேறு சென்டர் இருக்கும். அப்போ உங்களுக்கு கிளியர் பார்த்துக்கோங்க. பேப்பர் 1க்கு ஒரு சென்டர், பேப்பர் 2க்கு வேறு சென்டர். ஓகேவா? ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு கிளியராக வந்து போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது மொழிப்பாடம் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் அதாவது ப்ரிலிம்ஸ் வந்துருக்கு. ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு 2 சிலபஸ் இருக்குங்க. ஒன்று பொது தமிழ், இன்னொன்று பொது ஆங்கிலம் இங்கிலீஷ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பொது பாடப்பிரிவு சேம் தான், ஜிஎஸ் சேம் தான், மேக்ஸ் சேம் தான். இங்கிலீஷாக தமிழாக பார்த்து போடுங்க, மாற்றி போட்டால் மாட்டிப்பீங்க. இங்கிலீஷை தமிழோட கிளியராக பார்த்து போட்டுக்கோங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணலோ அதை வந்து இப்போ நகை போட்டு ஆகணும். ஸோ நான் இங்கே வந்து கிளியர் பண்ணுறேன். தெளிவாக கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் இங்கிலீஷா தமிழா ஜிஎஸ்ஸை பார்த்து கரெக்டாக போடுங்க. தமிழ்னா தமிழ் வந்து இப்போ நகை போடணும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் வந்து இப்போ நகை போடணும். அதாவது நான் தமிழ் மீடியம் படித்தா தமிழ் தான் போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை, அது ரூலில் வந்து கிடையாது. நீங்கள் மாற்றி வந்து நகை போட்டுக்கலாம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் தமிழை செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது ஃபீஸ் ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னா அவங்களே கொடுத்துருவாங்க. நீட் டு பே பண்ண வேணாம் அப்படின்னா அது வந்து இருக்காது. ஸோ கவலை இல்லை. ஓகேவா? பேமெண்ட் இல்லாமல் அடுத்த ஆப்ஷன் வந்து போயிடும். பே பண்ணுமா இருந்தால் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஓடிஆருக்கு 150 பே பண்ணுவீங்க, அது வேறு. எக்ஸாமுக்கு 100 நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஓகே. பேமெண்ட் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம் உங்களுக்கு ஃப்ரீ, கவலை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பின்னாக போயிடலாம். பட் இல்லாத பட்சத்தில் பே பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட் பேஜில் எல்லாருக்குமே டவுட் வந்து வருது. கிளியராக பாருங்கள். இதை வந்து நீங்கள் ரெட் கொடுத்துருக்காங்கன்னா திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ட்ரு பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிஃப்ரெண்ட் ஏபிள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பிடபிள்யூ அப்ளை பண்ணும் போதே 40% 40 கீழே இருக்குன்னா அவங்க தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், எல்லாருக்கும் கிடையாது. திஸ் பேஜ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்லை. அப்படி என்ன பண்ணலாம்? சேவ் கன்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஃபிசிக்கல் சேலஞ்சுக்காக மட்டும்தான். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அது நம்ம ஓடிஆரில் என்ன கொடுத்துருக்கோம், என்ன டாக்குமெண்ட் இருக்குது, பிஎஸ்டிஎம் என்ன கொடுத்தோம், தமிழ் என்ன கொடுத்தோம், டைப் ரைட்டிங் ஷார்ட்னு எல்லாமே கிளியராக இருக்கும். எல்லாமே செக் பண்ணிவிட்டு 16 பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஐ ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அகைன் எல்லாமே விசிபிள் ஆகும். ஸோ எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அவ்வளோ கொடுத்துட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் ப்ரொசீட் டு பேமெண்ட். ஸோ 100 ரூபா வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ கேட்வே பொறுத்த வரைக்கும் சிசி அவனே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சிசி பண்ணிங்கன்னா நீங்கள் யூபிஐல ஈஸியாக வந்து நகை பண்ணிக்க முடியும். டக்குனு வந்து நகை பண்ணிடலாம். ஸோ ஆன்லைனில் வந்து பாருங்கள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட் யூபிஐ இருக்குல்ல, யூபிஐ பண்ணுங்கள். எல்லாருக்கும் கூகுள் பே, ஃபோன்பேல ஈஸியாக வந்து நகை பண்ணி முடிச்சிட முடியும். நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணோன்னே வெளியே வந்து வந்தாச்சு. இந்த மாதிரி வந்தால் பயந்துடாதீங்க. அண்ட் பேமெண்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு டெபிட் ஆகும், பட் உங்களுக்கு உள்ளே வந்து பின்னாக வந்திருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நீங்கள் வந்து பயந்துட வேண்டாம், நிதானமாக இருங்க. சில பேருக்கு மெசேஜ் வரும், சில பேருக்கு மெசேஜ் வராது. வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப லாகின் பண்ணி உள்ளே வந்து போங்க. ஸோ லாகின் பண்ணி கரண்ட் அப்ளிகேஷன் என்ட்ரு பண்ணுங்கள். கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2026 வந்து பின்னாக வந்தாச்சு. இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்புறமா வந்து பின்னாக இருக்கும். ஸோ அதை வந்து க்ரீன் கலர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். க்ரீன் இருந்தால் உங்களுக்கு வந்து ஓகே முடிஞ்சாச்சு.
பெய்ட் அப்புறமா இருக்குன்னா நீங்கள் பே பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் லெஃப்ட் சைடில் அப்ளிகேஷன் நம்பர் வந்து பின்னாக வந்திருக்கும் 26 நம்பர் ஸ்டார்ட் நம்பர் வந்திருக்கும். இது 3மே இருக்குது அப்படின்னா நீங்கள் பே பண்ணிட்டீங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சப்போஸ் ஆகலை பாருங்கள், 24 ஹவர்ஸ் வந்து பின்னாடி நீங்கள் வெயிட் பண்ணலாம். சில பேருக்கு பெண்டிங் டைம் வந்து பின்னா எடுக்கலாம். இன்கேஸ் 24 ஹவர்ஸ்க்கும் ஆகலை, இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன் 4 வரைக்கும் ஆகலை அப்படின்னா அகைன் லாகின் பண்ணி எடிட் கிளிக் பண்ணுங்கள். எடிட் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள், ஓகே ஆகிடும். நீங்கள் அகைன் பே பண்ணாதீங்க. அகைன் நீங்கள் பே பண்ணால் காசு போயிடும், ரிட்டர்ன் ஆகாது. டெபிட் ஆகும், திரும்ப ரிட்டர்ன் வராது, பட் காசு மட்டும் போயிடும். அதை பண்ணாதீங்க. ஒன்ஸ் பே பண்ணி டெபிட் பண்ணாலே போதுமான விஷயம் தான். டெபிட் ஆனதுக்கப்புறம் க்ரீன் கலரில் வந்திருக்குன்னா ஓகே, அப்ளிகேஷன் நம்பர் வந்துட்டா ஓகே, மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் நம்பர் வரலாம், கவலைப்பட வேண்டாம். ரெண்டுமே வந்துச்சாலே முடிஞ்சு போச்சு, அப்ளை பண்ணியாச்சு. இன்கேஸ் இது வரலன்ற பட்சத்தில் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி திரும்ப உள்ளே போய்ட்டு எடிட் பண்ணி ஓகே பண்ணுங்கள், ஓகே ஆகிடும், கவலை வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுதான் குரூப் 2A நம்ம அப்ளை பண்ண போகிற விஷயங்கள். அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எக்ஸாம் படிக்கணும், எழுதணும், கிளியர் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.